Hello student. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேக்ஸ் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளைன் y 7 × 11 × 13 + 13 அண்ட் 7 × 6 × 5 × 4 3 2 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் +5 ஆட் பண்ணால் எல்லாமே வந்து காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அந்த சம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் நம்பர் வந்து 1 to 50 வரையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த 1 to 50ல் பாருங்களேன், நான் அந்த சர்க்கிள் பண்ண நம்பர்ஸ்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸு. ப்ரைம் நம்பர்னால் ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து 1ஆல் டிவைட் ஆகும், நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும், இல்லாட்டி வேறு எந்த டேபிள்லேயும் வராது, அதே நம்பரால் தான் டிவைட் ஆகும், சரிங்களா? இப்போ பாருங்கள், 7ன்ற நம்பர் பாருங்கள், வேறு எந்த டேபிள்லேயும் வராது, ஒன்று 1 7s are 7 இல்லாட்டி 7 1s are 7 இதில் மட்டும்தான் வரும். ஸோ இது ப்ரைம் நம்பர். இப்போ 37ன்ற நம்பர் பாருங்களேன், இது வந்து வேறு எந்த டேபிள்லேயும் வராது. 37 ஒன்று 1 டேபிளில் வரும், இல்லாட்டி 37 × 1 = 37 டேபிளில் வரும், வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. ஸோ இந்த நான் சர்க்கிள் பண்ணியிருக்க இந்த மாதிரி நம்பர்லாம் என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஒன்று 1 டேபிளில் வரும், இல்லை அதே நம்பரால் தான் டிவிஷன் ஆகும், சரிங்களா? இந்த ரிமைனிங் நம்பர்ஸில் நான் சர்க்கிள் பண்ணாத நம்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ நம்ம சமுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 7 × 11 × 13 மூணுமே பாருங்கள் ப்ரைம் நம்பர் தான். ப்ரைம் நம்பர் இந்த 3 ப்ரைம் நம்பரே மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை வந்து ஒரு ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு வர ஆன்சர் காம்போசிட் நம்பரான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், 7 × 11 × 13 இது மூணையும் இப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் பாருங்கள் 1001 வருது, ஓகேங்களா? ஸோ இதோடு நான் 13 ஆட் பண்ணால் வர ஆன்சர் வந்து 1014 வருது, ஓகேங்களா? ஸோ 1014ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், இது வந்து என்னாகும், நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகும், ஓகேங்களா? ஸோ 1014 இஸ் அ காம்போசிட் நம்பர், நாட் அ ப்ரைம் நம்பர், ஓகேங்களா? நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர்ன்றதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்தாச்சு, ஏன்னா இது 2 டேபிளால் டிவிசிபிள் ஆகும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 7 × 6 × 5 சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட வந்து வர்ற ஆன்சரோட ஒரு 5 ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் பாருங்கள் 5040. இதோட நான் ஒரு 5 ஆட் பண்ணேன்னா 5045 வருது. இந்த 5045 வந்து என்ன ஆகும்னா இது வந்து 5 டேபிளில் வந்து டிவைட் ஆகும், சரிங்களா? ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 5. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, இட் இஸ் அ ப்ரைம் நம்பர், நாட் அ ப்ரைம் நம்பர், ஓகேங்களா? ஸோ 5045 இஸ் த நாட் அ ப்ரைம் நம்பர், இட் இஸ் த காம்போசிட் நம்பர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.